கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் மீண்டும் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 2வது நாளாக விஜய் இன்று ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். 2025 செப்டம்பர் 27 அன்று கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழக்கிறார்கள். இது அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி இந்த வழக்கு தமிழக அரசினுடைய காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐ இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரை நேரில் அழைத்து டெல்லியில் வைத்து விசாரணை நடத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அதே போல காவல்துறையினுடைய மூத்த அதிகாரிகள் சிலரையும் டெல்லிக்கு வரவழைத்து சிபிஐ கரூர் விவகாரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தியது. ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ விஜயிடம் நடத்திய விசாரணை கிட்டத்தட்ட 7 மணி நேரங்கள் நடைபெற்ற நிலையில மறு விசாரணைக்காக மீண்டும் நீங்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ தரப்புல அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகள் காரணமாக வேறு ஒரு தேதியில் தாங்கள் ஆஜராகுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என விஜய் தரப்பு முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என சிபிஐ அறிவுறுத்தியிருந்தது. இதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு டெல்லி வந்தடைந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் டெல்லி தாஜ் மான்சிங் நட்சத்திர விடுதியில தங்க வைக்கப்பட்டிருந்தார். இன்று காலை அவர் தாஜ் மான்சிங் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகி இருக்கிறார். சிபிஐ அதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய நேரம் காலை 11 மணி. ஆனால் 10:30 மணிக்கே அவர் சிபிஐ அலுவலகத்திற்குள் சென்று விட்டார். அதற்கான காரணம், கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தனி விமானம் மூலமாக காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுவதற்காக டெல்லி வந்தார். ஆனால் போக்குவரத்து நெரிசல், விமானம் தரையிறங்குவதில் ஏற்பட்ட கால தாமதம் உள்ளிட்ட சில காரணங்களால் கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுவதற்கு தாமதம் ஏற்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் கூட தாமதம் குறித்து விஜயிடம் கேள்வி எழுப்பியதாக எல்லாம் தகவல் சொல்லப்பட்டிருந்த நிலையிலே டெல்லியில் நிலவக்கூடிய கடுமையான காற்று மாசுபாடு ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் டெல்லி விமான நிலையத்தில் விமானத்தினுடைய வருகை மற்றும் புறப்பாடுகளில் ஏற்படக்கூடிய கால தாமதம் உள்ளிட்டவற்றின் காரணமாக விஜய் ஒரு நாளைக்கு முன்பாகவே நேற்று மாலையே டெல்லி வந்தடைந்து விட்டார். டெல்லி வந்தடைந்த விஜய் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த நிலையிலே அரை மணி நேரங்களுக்கு முன்பாகவே இன்றைய தினம் அவர் விசாரணைக்காக ஆஜராகி இருக்க, இன்று விஜயோடு சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்னும் சில மூத்த நிர்வாகிகளும் இந்த விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள். விஜயிடம் 2வது நாளாக இன்றைய தினமும் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. ஆனால் எத்தனை மணி நேரங்கள் இந்த விசாரணை நீடிக்க போகிறது, விஜய் மீண்டும் இதே போல மற்றொரு தேதிக்கு விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா என்ற தகவல் எல்லாம் இன்று பிற்பகலுக்கு மேல் இன்னும் நமக்கு கூடுதலான தகவலாக நமக்கு கிடைக்கப்பெறும். மோனிதா, யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.